வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, திமுகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புலம்பி தள்ளியிருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஹெட்டு சண்முகம் என்ன தெரியுமா புலம்பியிருக்காரு? திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தேமுதிகவுக்கெல்லாம் அதிக தொகுதிகளை திமுக ஒதுக்கீடு செஞ்சிருக்கு, கேட்ட தொகுதிகளை அப்படியே கொடுத்துருக்கு. ஆனால் நாங்கள் கேட்கக்கூடிய தொகுதிகளை மட்டும் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு திமுகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டு இப்போ கொந்தளிச்சு பேட்டி கொடுத்துருக்காங்க. இது திமுக கூட்டணிக்குள்ள ஒரு புதிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போறோம்னா, தமிழக முதல்வர் பத்திரிகையாளர்களுக்கான ஓய்வூதியத்தை 15,000 உயர்த்தியிருக்காரு. நேற்று அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. பத்திரிகையாளர்களுக்கான ஓய்வூதியம் 15,000 உயர்வு. முன்னாடி 12,000 இருந்துச்சு, இப்போ 15,000. அடுத்து பத்திரிகையாளர்களுக்கான குடும்ப ஓய்வூதியம் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா 6,000 7,500 உயர்வு. இது டிபேட்டாக மாறி இருக்கு. பத்திரிகையாளர்கள் நடுநிலையாக நடந்துக்கணும், நியூட்ரலாக இருக்கணும். பத்திரிகையாளர்கள் பிரைவேட் நிறுவனங்களில் வேலை பார்க்குறாங்க. இப்போ தினமலர் அப்படின்னா தினமலருக்கு கீழே நிறைய ஜேர்னலிஸ்ட் இருப்பாங்க, தினமணிக்கு கீழே நிறைய ஜேர்னலிஸ்ட் இருப்பாங்க. மீடியாக்களில் வேலை பார்க்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா அந்தந்த மீடியாக்கள் சம்பளம் கொடுக்கும், பென்ஷன் அந்த பிரைவேட் நிறுவனங்கள் கொடுக்கணும். ஆனால் கவர்மெண்ட்டு ஜேர்னலிஸ்ட்டை விலை கொடுத்து வாங்குற மாதிரில இருக்குது பென்ஷன் கொடுக்குறதெல்லாம். இப்போது அந்த பத்திரிகையாளர்கள் எப்படி கவர்மெண்ட்டுக்கு எதிராக எழுதுவாங்க? நீங்கள் அவங்களுக்கு காசை கொடுக்குறீங்க, காசை கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஜேர்னலிஸ்ட்டு எப்படி ஆட்சிக்கு எதிராக எழுதுவாங்க? ஆட்சிக்கு ஜால்ரா அடிக்கிற மாதிரி தானே எழுதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக்கல்லாம் போடுவாங்க அப்படின்னு ஒரு பெரிய டிபேட்டு உருவாயிருக்கு. ஏற்கனவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்காவாசி மீடியாக்கள் ப்ரோ டிஎம்கே சேனலாக தான் இருக்குது. திமுகவுக்கு ஆதரவான மனநிலையோடு தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்காவாசி மீடியாக்கள் ஜேர்னலிஸ்டெல்லாம் இருக்காங்க. இப்போ கூட பாருங்கள், செந்தில்வேல் இருக்கார்ல, அவர் நான் நடுநிலையான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சில வருடங்களுக்கு முன்னாடி பேசிக்கு இருந்தார். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுடைய ஒரு நிகழ்ச்சி சம்மந்தப்பட்ட ஒரு இன்விடேஷனை பார்க்க முடிஞ்சிச்சு. அதில் செந்தில்வேலை தலைமை கழக பேச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டு கோட் பண்ணியிருக்காங்க. தலைமை கழக பேச்சாளர் அப்படின்னு செந்தில்வேலை குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் அதே செந்தில்வேலு சில வருடங்களுக்கு முன்னாடியெல்லாம் நியூஸ் 18 சேனலில் வேலை பார்க்கும்போது நான் நேர்மையான பத்திரிகையாளர், நான் எந்த கட்சியும் சார்புடையவன் கிடையாது அப்படின்னு பேசிக்கு இருந்தார். செந்தில்வேலு இப்போ தான் அம்பலமாயிருக்காரு. செந்தில்வேல் மாதிரியே மறைமுகமாக பல பேர், பல ஜேர்னலிஸ்ட்டுகள் திமுகவுக்காக பல மீடியாக்களில் உட்காந்து வேலை பார்த்துக்கு இருக்காங்க. சூழல் இப்படி இருக்குது. இதில் எரியிற நெருப்பில் மேலும் எண்ணெயை ஊற்றுற மாதிரி திமுக என்ன பண்ணியிருக்காங்க? கவர்மெண்ட்டு பத்திரிகையாளர்களுக்கான ஓய்வூதியத்தை அதிகப்படுத்துகிறோம், குடும்ப ஓய்வூதியத்தை அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அறிவிச்சிருக்கிறது சரியான அணுகுமுறையா? இப்படிப்பட்ட அறிவிப்புகளால் நியூட்ரலாக ஜேர்னலிஸ்ட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சில டிபேட்டு நடக்குது. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? மூணாவது, இன்னைக்கு தலைமை செயலகத்தில் முதல்வர் 2 சிறுவர்கள், சின்ன பசங்க 2 பேரை கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு. தேவா ஜீவா அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடக்கூடிய 2 சிறுவர்கள். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 2 சிறுவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த ஒரு சின்ன பையன் சொல்கிறான், என்ன இன்ஸ்டாகிராம்லேயே இருக்கீங்க, படிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் எங்களை கேட்குறாங்க. நாங்கள் 2 பேரும் நல்லா படிப்போம், இந்தாங்க பாருங்கள் எங்களுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பசங்க சொல்லிட்டு, கல்வி தான் முக்கியம், எந்த சூழலாக இருந்தாலும் கல்வியை விட்டுறக்கூடாது, படிப்பு தான் நம்மளுடைய எதிர்காலத்தை உயர்த்தும் அப்படின்னு அந்த சின்ன பையன் பேசியிருக்கான் வீடியோவில். வீடியோ செம்ம ட்ரெண்டிங்கு. உடனே முதல்வர் அந்த 2 சின்ன பசங்களை கூப்பிட்டு தலைமை செயலகத்துக்கு கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு. இதுதான் பின்னணி. இது தொடர்பான வீடியோ வைரலாக ஷேர் ஆனிச்சு. இதற்கு அண்ணாமலை அவர் தரப்பு சில விளக்கங்களை வெளியிட்டிருக்காரு, அவர் தரப்பு சில பார்வைகளை வெளியிட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழகத்தில் எவ்வளவு இஷ்யூஸ் நடந்துக்கு இருக்கு. லாஸ்ட் 5 வருடங்களில் 8,008 கொலைகள் தமிழகத்தில் அரங்கேறி இருக்கு, 2,080 பாலியல் குற்றங்கள் தமிழகத்தில் நடந்திருக்கு, 39,999 போக்சோ வழக்குகள் பதிவாயிருக்கு லாஸ்ட்டு 5 இயர்ஸில் திமுக பீரியடில். இது குறித்து அது மட்டும் இல்லை, இப்போ கூட பாருங்கள், விளாத்தி குளத்தில் 17 வயது சிறுமிக்கு நேர்ந்த கொடூரம், இன்னும் குற்றவாளிகள் கைது செய்யப்படலை. இது குறித்து எந்த கவலையும் இல்லாமல் ரீல்ஸ் போட்டுக்கு இருக்காரு முதல்வர்.
கடைசியில் அந்த சிறுவர்கள்ட்ட முதல்வர் ஒரு விஷயம் சொல்கிறாரு. என்னென்னா, ரீல்ஸ் போடுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்குன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் இதிலேயே ஃபோக்கஸ் பண்ணாமல் நல்லா படிக்கணும். உங்களுடைய அம்மா அப்பா ஆசைப்பட்ட மாதிரி கலெக்டர், போலீஸ் ஆஃபீஸராக ஆகணும், படிப்பை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அந்த சின்ன பசங்களுக்கு அறிவுரை வழங்குறாரு. அதை குறிப்பிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு, நீங்கள் அந்த சின்ன பசங்களுக்கு இப்படி ரீல்ஸ் மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது, படிப்புலையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் எப்போ ரீல்ஸ் போடுறத மட்டும் செய்யாமல், ரீல்ஸுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம ஆட்சி நிர்வாகத்தில் எப்போ கவனம் செலுத்த போகிறீங்க அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்டிருக்காரு. திமுக ஆட்சியில் அரசு பள்ளிகளுடைய நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்குது, பள்ளிக்கூடங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் எவ்வளவு புவராக இருக்குது தெரியுமா? இப்போ கூட பாருங்கள், கவுண்டம்பாளையத்தில் சத்துணவில் மதிய உணவில் பள்ளி விழுந்து அதை சாப்பிட்டு 40க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டிருக்காங்க. ஸ்கூல்ஸுடைய தரம் இவ்வளவு மோசமாக இருக்குது, அதை எப்போ டெவலப் பண்ண போகிறீங்க அப்படின்னு அண்ணாமலை கொந்தளித்து பதிவு போட்டிருக்காரு. அண்ணாமலை அவர்களுடைய இந்த ட்விட்டர் பதிவு ஒரு பெரிய தமிழகத்திலேயே ஒரு பெரிய புயலை கிளப்பியிருக்கு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.